பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பிலும் போட்டியிடும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தேர்தலிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். பிரசாந்தன். இலங்கைக்கு இந்த ஆண்டு ஒரே கொள்கை வட்டி வீதத்தை அமைக்க மத்திய வங்கி திட்டம். முக்கிய தருணத்தில் இந்திய தரப்பை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள். பொது தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீட்டில் கையொப்பமிட்டார் அனுரகுமார திசாநாயக்க. சுயநலவாதிகளை களைந்து தேசியத்தை ஒன்றிணைக்க வேண்டும், விக்னேஸ்வரன் கருத்து. தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்துக்கு இணங்க முடியாது, சித்தார்த்தன் திட்டவட்டம். தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு பிரதமர் மேற்கொள்ளும் நகர்வுகள். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் EPDP கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ் தெல்லிப்பளை மாவைகளட்டி பகுதி மக்களை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடினார். சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரம் வேலைவாய்ப்புகளை பற்றியும் அவர் திரு நவநேசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மைதான், இங்கே மாத்திரமல்ல பல இடங்களிலே பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு விசேடமான பிரச்சனைகள் இருக்கின்றபடியினால், அதாவது உங்களுக்கு தெரியும், கட்சியினுடைய கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த வகையில் ஆளுங்கட்சிகளோடு ஒரு பொறிமுறை ஒன்றை வகுத்து எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கூடாக கடந்த காலங்களில் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கின்றோம். தற்போது கூட உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிலிண்டர் சின்னத்துக்கு ஆதரவாக எங்களுடைய மக்கள் மத்தியில் வாக்குகளை கேட்டிருந்தோம். மக்களும் ஓரளவுக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்று அதுக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் துரவஷ்டவசமாக தென்னிலங்கை நிலைமை அதுக்கு மாறாக இருந்தபடியினால் அது எங்களுடைய கையை விட்டு போய்விட்டது. அதே நேரத்தில் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது, நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இன்னும் ஒரு 2.5 மாதத்தில் நல்ல முடிவுகள், நல்ல தீர்வுகள் வரும் என்று நினைக்கின்றேன். நான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் அப்படி செல்லுகின்ற பொழுது நிச்சயம் ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதே நேரத்தில் எங்களுடைய தேசிய நல்லிணக்கம் காரணமாக தென்னிலங்கை அரசுகளோடு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு, ஒரு பரஸ்பரம் உறவுகள் இருக்கின்றது. அதுபோல் தற்சமயம் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஜனாதிபதி தோழர் அருணகுமார திசாநாயக்கவோடும் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. ஆனால் அது இப்போதைக்கு நான் அதை செய்ய விரும்பவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு, அந்த வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி, என்று அவர்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் இன்று தேசிய நீரோட்டத்தில் ஜனநாயக வழிமுறைக்கு வந்து ஆட்சியை இன்றைக்கு கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதுபோல் நாங்களும் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைவதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு கூட்டணி மீண்டும் அமையமாக இருந்தால் உங்களுக்கு சவாலாக அமையும் என்று நினைக்கிறீர்கள் தேர்தல்? எந்த வகையிலையும் சவாலாக அமையாது. கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்ட நாங்கள், எங்கள்கிட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது. நிச்சயம் நாங்கள் இந்த முறையும் தொடர்ந்து வென்று பாராளுமன்றத்துக்கு போவோம். எந்த மாவட்டத்தில் போட்டிக்கிறோம்? நாங்கள் இலங்கையில் வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், அதை விட கொழும்புலையும் நாங்கள் போட்டி போட இருக்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தேர்தலிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். ஏதாவது ஒரு கருப்பொருளை கொண்டு வந்து தமிழர்களை குழப்புவார்கள். இல்லாவிட்டால் சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது, வாக்களியுங்கள் என கூறுவார்கள். இவ்வாறாக குழப்பங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி சுமார் 62 வருடங்களாக தமிழர்களின் வாக்குகளை தமிழரசு கட்சியினர் பெறுகிறார்கள். தற்போது அம்பாறை மாவட்ட தமிழர்கள் படுகின்ற இன்னல்களை உதாரணமாக கூற முடியும். ஆகவே இவ்வாறான விடயங்களை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் காரதீவு பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் நேற்று மாலை சமகால அரசியல் மற்றும் எதிர்கால பொதுத் தேர்தல் தொடர்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள 2 கொள்கை வட்டி விகிதங்களுக்கு பதிலாக இந்த ஆண்டு ஒரே கொள்கை வட்டி விகிதத்தை அமைக்க மத்திய வங்கி திட்டமிட்டுள்ளது. இதன்படி நிலையான வைப்பு வசதி வட்டி விகிதம் மற்றும் நிலையான கடன் வசதி வட்டி விகிதத்தை ஒரே கொள்கை வட்டி விகிதமாக நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலகின் பிற வங்கி அமைப்புகள் செயல்படும் விதம் தொடர்பாக ஒற்றை கொள்கை வட்டி விகித முறை ஆராயப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. ஒரே கொள்கை வட்டி வீதத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இலங்கையின் வங்கி அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு அளவு 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் பணவீக்கம் குறைவாகவே இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கட்சிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாட உள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை நடாத்த செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாய் தொடர்பிலான ஆவணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளதாக பொது தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாங்க விடயங்கள் தொடர்பில் 2 சந்திப்புகள் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றன. மேலும் தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி ஆணையாளர்கள் மற்றும் துணை தேர்தல் ஆணையாளர்களுக்கிடையே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றன. சுயநலவாதிகளை களைந்து உண்மையாக தேசியத்தை விரும்புபவர்கள் யாரென்று அடையாளம் கண்டு அவர்களை ஒன்றிணைக்க முன்வர வேண்டுமென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாரமொரு கேள்வி பகுதியில் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களை திரும்ப அழைத்துள்ளார். நீங்களும் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடுடையவர், அனைவரும் சேர்ந்து தேர்தலை நிற்பது அவசியம் என கூறியுள்ளீர்கள். அப்படியானால் நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மீண்டும் சேர வாய்ப்புகள் உள்ளதா என எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேரும் வாய்ப்புகள் இல்லை. சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் என்றென்றும் ஒன்று சேராது. வேண்டுமெனில் தமிழ் தேசியத்தில் உண்மையில் ஈடுபட்டிருக்கும் தமிழ் இளைஞர்கள் பல கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணியில் சேர்ந்து பயணிக்க முடியும். சிலர் ஒரு கட்சியின் பெயரை சொல்லி ஒற்றுமையை ஏற்படுத்த முனையலாம். ஆனால் அவர்களின் சிந்தனை தமிழ் தேசியத்தின் பாற்பட்டதா அல்லது சொந்த சுயநலத்தின் பாற்பட்டதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறானவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து சென்றவர்கள் திருப்பி வாருங்கள் என்று கூறுவது தமிழ் தேசியத்துக்காக அல்ல, சுயநல காரணங்களுக்காகவே ஆகும் என விளக்கமளித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடத்தொழிலாளர்களின் குற்ற செயல்களை இந்திய அரசாங்கம் ஏற்க மறுக்கின்றது என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். மாதகர் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தபோது ஒரு இணக்கப்பாடு ஏகமனதாக எட்டப்பட்டது. அதாவது இழுவைமடை படகுகள் தொழில் கெடுதலானது, எனவே அதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென இருநாட்டு அரசாங்கமும் அக்கறையோடு தீர்மானம் எடுத்தார்கள். இதன் பின்னர் அந்த விடயம் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் 2017ஆம் ஆண்டு இலங்கை இழுவைமடை தொழில் ஈடுபடுவதற்கு சட்ட தடை என்னும் சட்டம் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டது என சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவிப்பின் மூலம் ஆதிக்கம் தமிழரசு கட்சியினுடையதே என்றவாறான நிலைப்பாட்டை கூறியிருப்பதாகவே தெரிகிறது. அப்படியான நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்க முடியாது என யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் பொதுசபை கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் ஒற்றுமைக்கான அழைப்பை தமிழ் தேசிய இளைஞர் பேரவை பரிசீலனை செய்வதாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் பொதுச் செயலாளர் கீதன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான பொதுத் தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய ஜனாதிபதி தெரிவாகியதன் பிற்பாடு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்குள் தென்னிலங்கை செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் தமிழர்கள் அதற்கேற்ற வகையில் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ் அரசியல் தந்திரோபாயங்கள் மூலமாக தமிழர்களின் நீண்டகால அபிலாசைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஒற்றுமையுடன் கையாள வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதை தமிழ் தேசிய இளைஞர் பேரவை உணர்ந்து கொள்கிறது. இந்த நிலையில் தமிழர்கள் ஒரே அணியில் சாத்தியமான வழிமுறைகள் ஊடாக நகர வேண்டிய தேவை உள்ள அதே நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ற வகையில் இளைஞர்களின் வகிபாகத்தை அரசியலில் உறுதிப்படுத்தி தொடர்ந்து வரும் ஜனநாயக வழிகளை கையாள்வது இளைஞர்களை பலப்படுத்த வேண்டிய தேவையினையும் தமிழ் தேசிய இளைஞர் பேரவை நன்கு உணர்ந்துள்ளது. இந்த முக்கியமான காலப்பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் வகையில் ஒற்றுமைக்கான அழைப்பை தமிழரசு கட்சியின் மத்திய குழு அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். அந்த வகையில் ஆளுமையுள்ள ஊழலுக்கு எதிரான தமிழ் தேசிய சிந்தனையுடன் இளைஞர்களுக்கான சரியான வகிபாகங்களை வழங்கும் புதிய அரசியல் கலாச்சாரத்தினையும் வியூகங்களை வகுத்து செயற்பட தமிழரசு கட்சி தயாராக இருக்குமாக இருந்தால் அதன் ஒற்றுமைக்கான அழைப்பை தமிழ் தேசிய இளைஞர் பேரவை சாதகமாக பரிசீலிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பொது தேர்தலை தொடர்ந்து நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்பது அரசியல் வாக்குறுதி அல்ல, அது அவர்களின் உரிமை. எவ்வித மாற்றமும் இல்லாமல் பொது தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்துவோம். இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலைக்குள் இருந்து கொண்டு மாத்திரம் தீர்வு காண முடியாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் புதிய சட்ட உருவாக்கம் ஊடாக தீர்வு காணலாம் என்று கருதுகிறார்கள். அதுவல்ல, அரசாங்கம் செயற்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசாங்கம் தம்மையும் பிரதித்துவப்படுத்துகிறது என்பதை உணர வேண்டும். அவ்வாறான வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும். சட்ட மாற்றத்தின் ஊடாக மாத்திரம் இதனை மேற்கொள்ள முடியாது. நாட்டை நிர்வகிக்கும் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும். அந்த மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவோம். மொழி உரிமை, அரச நிர்வாக உரிமை பொதுவான முறையில் உறுதிப்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பின் ஊடாக மாற்றங்களை ஏற்படுத்துவோம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அரசியல், கல்வி, சுகாதாரம், சமூகம் சார்ந்த விடயங்கள் உட்பட அடிப்படை தேவைகள் காணப்படும் பிரச்சனைகள் இனப்பிரச்சினைக்கு ஒரு காரணியாக உள்ளது. யுத்தம் முடிவடைந்துள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இடைக்கால அரசாங்கத்தில் பாரியளவிலான மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு ஒழுங்குமுறையினூடாக காலமாக காணப்படும் பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார்.